அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு, இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசியில் மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த புத்தாண்டுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த ஆண்டு முழுவதுமே கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வந்துவிட்டது புத்தாண்டு என்ற வகையில் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி அதிகரிக்க போகிறதுங்க. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய்க்குரிய எண் 9. 9ஆம் எண் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது. ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க உத்தரவாதம் தரும் விதத்தில் மாபெரும் கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இந்த புத்தாண்டில் நிகழ்கிறதுங்க. இந்த புத்தாண்டினுடைய கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் வக்ரம் பெற்றும், அதே போல் கடகராசியில் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால அவர் நீச்சம் பெறுவது நன்மைதாங்க. அது மட்டுமில்லாம எதிர்பாராத விதத்தில் எண்ணற்ற காரியங்கள் திடீரென முடிவாகும். தடைபட்ட காரியங்கள் கூட தானாக நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த 2025ஆம் ஆண்டான புத்தாண்டு அமைஞ்சிருக்கிறது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2இல் உள்ள குரு பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் கொடுக்க இருக்காரு. கடந்த காலத்தில் நடைபெற்ற கசப்பான அனுபவங்கள் மாறுங்க. விரயத்தில் ராகுவும் 6இல் கேதுவும் இருப்பதால பயணங்களாலும் பலன் கிடைக்க இருக்குது. அதே போல் வெளிநாட்டிலிருந்தும் ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு ஆண்டா இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. லாபசனியால் லாபம் உண்டுங்க. அதே போல் அவரோடு சுக்கிரன் இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்க இருக்கு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டாகக்கூடிய ஒரு ஆண்டா இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரிய சந்திர சேர்க்கையால் பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தருங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு அரசாங்க பொறுப்புகள் கூட கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு ஆண்டா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களோடு இருந்த அரசல் புரசல்கள் நீங்கி அவர்களுடன் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குது. யோக பலம் பெற்ற நாளில் அனுகூல தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவதன் மூலமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைகிறது. அதாவது 26/4/2025ஆம் தேதி அன்று ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி நிகழ்கிறதுங்க. இவை இரண்டும் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள். இந்த கிரக பெயர்ச்சி தான் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல வழிகாட்ட போகுது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் பண தேவை என்பது உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகுங்க. அதே போல வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட சரிவை ஈடுகட்டுவீங்க. தொழில் விரிவுபடுத்துங்க. முயற்சிகள் கடனுதவிகள் உங்களுக்கு தானாக கிடைக்க இருக்கு. அதே போல் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு 7.5 சனி தொடங்குகிறது. எனவே இந்த ஆண்டின் இறுதியில் இருந்தே எதையும் யோசித்து செய்வது மிகவும் நல்லது. அதே போல் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு கேது சஞ்சரிக்க இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்ற இருக்கீங்க. திருமண வயதடைந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்காக செய்த கல்யாண முயற்சிகள் உடனுக்குடன் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்குது. சுப செய்திகள் இந்த வருடத்தில் வந்த வண்ணமாக இருக்குங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அதே போல் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு. குறிப்பா இந்த வருடத்துல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திற்கு வரும் ராகுவால் பொருளாதார வறட்சியை அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்க இருக்கு. குரு பெயர்ச்சிக்கு பிறகு பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வருங்க. அதே போல் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு. அதே போல பணிபுரிபவர்களுக்கு பணியில் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக தற்போது எதிர்பார்க்கலாம். அதே போல சொந்த தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் உண்டு. சனி மற்றும் குருவினுடைய
சூரியனுடைய வக்ர காலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது அவசியம். இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் கொண்டு அர்ச்சிப்பது எண்ணற்ற நன்மைகளை மேலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்.